வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தெருநாய்க்களையும் ஒன்றா சேர்த்து ஒரே காப்பகத்தில் அடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இரக்கமற்ற ஒரு தண்டனைன்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா ஒரு சில நாய்கள் கடிக்கிறது, அதில் பாதிக்கப்படுறாங்கங்கிற ஒரே காரணத்தினால தெருநாய்களே இல்லாத நகரமாவோ மொத்த நாய்களை ஒரே காப்பகத்தில் அடைச்சா மற்ற நாய்கள் எல்லாத்துக்குமே டிசீஸ் பரவும். எந்த விதத்துலேயும் இரக்கமற்ற ஒரு செயல் தான் அதை சொல்ல முடியும். ஒரு சில நாய்கள் கடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு பெரிய ஒரு ஸ்கீமாக இதை எடுத்து ஒரே காப்பகத்தில் வச்சு தெருநாய்கள் இல்லாத நகரமாக்கக்கூடிய இதெல்லாம் கொண்டுட்டு வரவங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு தடுப்பூசி போட்டு எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸையும் நல்லபடியாக பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே உள்ள உயிருள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளை மாதிரியான உணர்வுகள் எல்லாருக்குமே இருக்குங்கிறத கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனையோ நாய்கள் சாலை விபத்துகளில் மனிதனால் தாக்கப்படுது. அதுக்கு நம்ம மனிதர்கள்கிட்ட நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதில்ல. கேட்டால் அது நாய் தானே, அதுக்கு என்ன வலிக்க போதா பண்ண போதா அப்படிங்கிறதோடு அதை முடிச்சுக்கிறோம். அப்படி பார்க்க போனால் எல்லா நாய்களையும் இது துன்புறுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இன்றைக்கி நாய்க்கு போட்டிருக்கோம், நாளைக்கு வேறு எதுக்காவது போடுவோம். இப்படியே ஒவ்வொரு ஜீவராசிகளும் அழிவு விளிம்பில் இருக்கும் போதே இந்த நிலையிலேயே நம்ம இப்போ பண்ணுறோன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இதை மறுபரிசீலனை செய்யணும். இது மொத்த நாய்கள் இல்லாத நகரமாகவும் ஆக்க முடியாது, ஒரே காப்பகத்தில் மொத்த தெரு நாய்களையும் கொண்டு போய் அடைக்கவும் முடியாது. முடிஞ்சளவுக்கு கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் செய்கிறவங்க அவங்களுக்கான தடுப்பூசி போட்டு ஒவ்வொரு நாய்களையும் ஒரு தெருக்கு பாதுகாவலனாக ஆக்கலாம். அவ்வளோதான். இதை அடுத்து மறுபரிசீலனை செய்யணுங்கிறது எங்கள் எல்லாரோடைய வேண்டுகோள்.